ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் தமிழ் வார்த்தையை நம்ம நிறைய இடங்களில் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம நிறைய யோசிப்போம், என்ன வார்த்தையை போடலாம் அப்படின்ட்டு. அதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். தேஞ்சு போகிறதுங்க. அதாவதுங்க, ஒரு நல்ல பொருளை ரொம்ப நாள் அதிகமாக யூஸ் பண்ணி அதை டேமேஜ் பண்ணிடுவோம். ஒரு முடியிற கட்டத்துக்கு அது வந்துருச்சு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம், தேஞ்சு போச்சுங்க, அதனால தான் புதுசு வாங்க போகிறேன், அது தேஞ்சு போயிருந்துச்சு அதனால புதுசு வாங்கிட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு பொருளை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி திரும்ப அதிகமாக யூஸ் பண்ணி அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து ஒரு முடியிற கட்டம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், தேஞ்சு போகிறது. இதற்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா நண்பர்களே, இங்கே பாருங்கள், வான் அவுட். இந்த வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப் தான், சரிங்களா? வான் அவுட். இந்த வான் அப்படிங்கிறது நம்ம வியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையினுடைய தேர்ட் ஃபார்மாக தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது நண்பர்களே, இந்த பர்டிகுலர் வான் அவுட்ங்கிற வார்த்தையை நம்ம இங்கே பாசிவ் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அப்போ பாசிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் தேவையான அந்த பர்டிகுலர் பி வெர்பை போட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசண்ட்டில் நம்மளோட ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அது ப்ரெசண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இஸ்ஸு ஆர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஆர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஃப்ரேசல் வெர்பை நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? இப்படி போட்டோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் ஒரு பொருளினுடைய ஸ்டேட்டை பற்றி நம்ம சொல்கிறோம். ஐயோ, என்னோடய செருப்பு தேஞ்சு போச்சுங்க, செருப்பு தேஞ்சிருச்சு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு ஏதாவது பொருள் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி தேஞ்சு போச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, பாஸ்டாக இருக்கும் பட்சத்தில் எப்படி பாஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய வாஸ் வேர் அப்படிங்கிற பி வெர்பை மட்டும் மாற்றிட்டு இதை அப்படியே கொண்டு வந்துடுங்க. ஃப்யூச்சராக இருக்கும் பக்கத்தில் எப்படி ஃப்யூச்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் வில் பி ப்ளஸ் இந்த பர்டிகுலர் ஃப்ரேசல் வெர்ப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை போட்டுட்டு சப்ஜெக்டுக்கு ஏற்ற பி வெர்ப் அது எந்த காலத்தில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவையான அந்த பி வெர்பை போட்டுட்டு இந்த வார்த்தைக்கு பின்னாடி போட்டிங்கன்னா மீனிங் வந்துடும். ப்ரெசண்ட்டாக இருந்தால் இஸ்ன்னு சொல்லுவீங்க. என்னோடய செருப்பு பிஞ்சு போச்சு, பிஞ்சு போச்சுன்னு சொன்னால் கூட அதுக்கு வேறு வார்த்தை இருக்குது, தேஞ்சு போச்சு. என்னோடய செருப்பு தேஞ்சு போய் இருந்தது. நல்லா கவனிக்கணுங்க, தேஞ்சு போய் இருந்தது. என் செருப்பு சீக்கிரத்தில் தேஞ்சு போயிடும். அப்போது ஃப்யூச்சரில் நடக்க போகிறது இப்போவே சொல்கிறோம், சீக்கிரத்தில் என் செருப்பு தேஞ்சு போயிடும், நான் புதுசு வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இந்த வார்த்தை தான், எந்த வார்த்தை, இந்த பி வெர்ப்ஸ் தான் நாம் என்ன காலத்தில் அந்த பர்டிகுலர் பொருள் டேமேஜ் ஆகுது, இல்லாட்டி ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணி ஒரு முடிகிற கட்டத்துக்கு வருது அப்படிங்கிற சொல்கிறதை தீர்மானிக்குது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், பார்க்கும்போது ஈஸியாகிடும், சரிங்களா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறத நல்லா என்ன பண்ணுங்கன்னா, என்னென்ன ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் பேசும்பொழுது பிழை வராது. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டிலே இல்லாமல் இந்த வார்த்தையினுடைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எல்லா டென்ஸுமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்குது, சரிங்களா? என்னுடைய காலனி தேய்ந்து போய் இருக்கிறது. என்னோட காலனி அது என்னவா வேணால் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே காலனின்னு சொல்லிட்டோம். அது ஸ்லிப்பராக இருக்கலாம், சாண்டலாக இருக்கலாம், ஷூவாக என்ன வேணால் இருக்கலாம், சரிங்களா? நம்ம ஏதோ ஒன்று அங்கே போட்டுக்கலாம். தேய்ந்து போய் இருக்கிறது, இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த மாதிரி ஆகிருக்கு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா? ப்ரெசண்ட்டில் நம்மளோட பொருள் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படி நம்ம சொல்கிறோம். ஒரு வருஷத்திற்குள்ள பை தேய்ந்து போய் இருந்தது. இப்போ பாருங்கள், கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் எந்த காலத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். தமிழ் சென்டென்ஸோட கடைசி வார்த்தை தான் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் கடைசி வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் டென்சஸ், சரிங்களா? சரி பாருங்கள், என்னுடைய காலனி தேய்ந்து போய் இருக்கிறது எழுதலாங்களா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சொல்லணும்.
எந்த பொருள் தேஞ்சு போயிருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லி ஆரம்பிக்கணும். தேஞ்சு போய் இருக்கிற பொருள் என்னென்னா என்னுடைய காலனி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மை சாண்டல்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, சாண்டல்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அதை நான் சொல்கிறேன். மை சாண்டல்ஸ். இந்த சாண்டல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செருப்பு போட்டாலே அதில் 2 செருப்பு இருக்குது, 2 சேர்ந்தால் தான் ஒன்று. அப்போ அது ப்ளூரல். அப்போது நீங்கள் பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலணிகளுக்கு ஆர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், நல்லது. ஓகே, சரி பாருங்கள். மை சாண்டல்ஸ் ஆர் worn out. ஆர் அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, மை சாண்டல்ஸ் ஆர் worn out. மை சாண்டல்ஸ் ஆர் worn out. மை சாண்டல்ஸ் ஆர் worn out. ரொம்ப முக்கியமான வார்த்தை worn out. கரெக்டாக பார்த்துக்கணும் எந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. மறந்துடும், நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா மறந்து போயிடும். சரிங்களா, மை சாண்டல்ஸ் ஆர் worn out. மை ஸ்லிப்பர்ஸ் ஆர் worn out. மை ஷூஸ் ஆர் worn out. புரியுதுங்களா? இஸ் எங்கே போட்டுக்கலாம் அப்படின்னா மை ஃபுட் வேர் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ் போட்டுக்கோங்க. மை ஃபுட் வேர் இஸ் worn out. ஏன்னா ஃபுட் வேர் அப்படிங்கிற அந்த வார்த்தை சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏன்னா ஃபுட் வேர் அப்படிங்கிறது 2 செருப்பை சேர்த்து 1 அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துரும். ஆனால் இங்கே சாண்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 2மே சேர்ந்தாலும் தனித்தனி பாகங்களாக இருக்கிறதுனால அந்த எஸ் அப்படிங்கிறது ப்ளூரலாக தான் இருக்குது. புரியுதுங்க? அதனால ஆர் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். சரிங்களா, பாருங்கள். மை ஃபுட்வேர் இஸ் worn out. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகே, 1 வருடத்திற்குள் பை தேய்ந்து போய் இருந்தது. உங்கள் கடையில் அந்த பேக் வாங்கினேன், ஒரே வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா பேக் வந்து தேஞ்சு போயிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் வேறு கடையில் வேறு பேக் வாங்கினேன். அப்போது கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறோம். தேய்ந்து போய் இருந்தது எப்போ, 1 வருஷத்துக்குள்ளேயே. ரொம்ப சிம்பிள். தேஞ்சு போனது என்னது, பேக். ஓகே, எழுதலாங்களா? பாருங்கள். த பேக் இருந்தது. பேக் வந்து சிங்குலர். அப்போ வாஸ் அப்படிங்கிற வார்த்தை. த பேக் வாஸ், அதே வார்த்தை அந்த வேர்ப் ஃப்ரேஸ் அப்படியே போடுறோம். worn out 1 வருடத்திற்குள் அப்படின்னா வித்தின் அ இயர். அவ்வளோதான், 1 வருஷத்துக்குள்ள வித்தின் அ இயர். வித்தின் அ இயர் த பேக் வாஸ் worn out. வித்தின் அ இயர் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி போட்டாலும் மீனிங் வந்துடும், கடைசியில் போட்டாலும் மீனிங் வந்துடும். ஏன் அப்படின்னா காலங்களை குறிக்கக்கூடிய சொல்லை நீங்கள் முன்னாடியும் போட்டுக்கலாம் பின்னாடியும் போட்டுக்கலாம். நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்டாண்டர்டாகவே பின்னாடி தான் போட்டிருக்கோம், அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்கள். த பேக் வாஸ் worn out வித்தின் அ இயர். த பேக் வாஸ் worn out வித்தின் அ இயர். ப்ரெசண்ட்டில் வந்து பேக் வந்து தேஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வித்தின் அ இயரை மட்டும் தூக்கிட்டு த பேக் இஸ் worn outன்னு சொன்னால் போதும். த பேக் இஸ் worn out. ஓகே, அடுத்து பாருங்கள். கால் மிதி, கார்பெட்டு. சரிங்களா, கால் மிதி தேய்ந்து போய் இருந்தது. கால் மிதி தேஞ்சு போய் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்ததுன்னா பாஸ்டில். அப்போ மேலே இருக்க சென்டென்ஸ் மாதிரியே கீழே இருக்குங்க. ஆனால் டைமை சொல்லலை. சிம்பிள் என்ன பண்ணியிருக்கோம், நாம் பாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை மட்டும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி டைமை மென்ஷன் பண்ணலை. அப்போ டைமை மென்ஷன் பண்ணாமல் இந்த சென்டென்ஸ் எழுதுனாலே போதும். பாருங்கள். கால் மிதி தேய்ந்து போய் இருந்தது. கால் மிதிக்கு த கார்பெட். ஓகே, த கார்பெட் இருந்தது. அப்போ வாஸ் worn out. The carpet was worn out. The carpet was worn out. The carpet was worn out. இப்போ நல்லா கவனிக்கணுங்க, ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் அந்த கார்பெட் என்ன ஆகலை, தேயாமல் இருந்துச்சு, தேஞ்சு போகாமல் இருந்துச்சு அப்படின்னு நெகட்டிவில் சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. பி வெர்புக்கு அடுத்து நாட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஏன்னா பி வெர்ப் வந்தாலே அதை நெகட்டிவாக மாற்றுறது ரொம்ப சிம்பிள். பி வெர்பு கூட ஒரு நாட்டு போட்டால் வேலை முடியுது, அவ்வளோதான். பாருங்கள். த கார்பெட் வாஸ்ன்ட் worn out அப்படின்னா தேஞ்சு போகாமல் இருந்துச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் நமக்கு தேவை தேய்ந்து போய் இருந்தது. த கார்பெட் வாஸ் worn out. த கார்பெட் வாஸ் worn out. இன்னும் 1 வாரத்துக்குள்ளே டயர் தேஞ்சிரும். இன்னும் 1 வாரத்துக்குள்ளே டயர் தேய்ந்து விடும். ஃப்யூச்சர், அதாவது இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இந்த டயர் தேஞ்சிரும்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிக்கிறோங்க. டயர் தேய்ந்து விடும், இந்த டயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, பாருங்கள். திஸ் டயர் தேய்ந்து விடும், ஃப்யூச்சர். வில் பி அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே,
will be worn out. ஒரு வாரத்துக்குள்ளேங்களா, அதையே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். மேலே பாருங்கள், ஒரு வருஷத்துக்குள்ளன்னு இருக்குது, அது அப்படியே ஒரு வாரத்துக்குள்ளன்னு மாற்றும் பொழுது வித்தின் அ வீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வித்தின் அ வீக். திஸ் டயர் வில் பி worn out within a week. திஸ் டயர் வில் பி worn out within a week. பேசிவில் இருக்குது சென்டென்ஸ், எல்லாமே பேசிவ் தான். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதாக இருந்தாலும் சொல்வதற்கு. ஓகே பாருங்கள், திஸ் டயர் வில் பி worn out within a week. திஸ் டயர் வில் பி worn out within a week. நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் இந்த worn out அப்படிங்கிற வார்த்தை மறக்காது. ஓகே, கடிகாரத்தின் தோல். கடிகாரத்தின் தோல் அப்படின்னா ஸ்ட்ராப்பு, சரிங்களா? கடிகாரத்தின் தோல் தேய்ந்து இருக்கிறது. இப்போது கடைக்கு போகிறோம், அந்த ஸ்ட்ராப்பு தேஞ்சிருக்குங்க, வேற ஒன்று கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லலாம். பாருங்கள், கடிகாரத்தின் தோல், the strap of the watch. Okay, the strap of the watch is worn out. The strap of the watch is worn out. The strap of the watch is worn out. ஏதோ ஒரு வாட்சை பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால த அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கும். ஒரு கடிகாரத்தின் அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படிங்கிற வார்த்தை போட்டால் மீனிங் வந்துடும். ஓகே, த ஸ்ட்ராப் ஆஃப் அ வாட்ச் இஸ் worn out. ஒரு கடிகாரத்தினுடைய ஸ்ட்ராப்பு தேஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பர்டிகுலராக ஒரு கடிகாரத்தை சொல்லும் பொழுது தனிங்கிற வார்த்தை போட்டு சொல்லலாம். த ஸ்ட்ராப் ஆஃப் த வாட்ச் இஸ் worn out. த ஸ்ட்ராப் ஆஃப் த வாட்ச் இஸ் worn out. ரொம்ப ஈஸி. அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் என்ன சென்டென்ஸை கொஞ்சம் வேறு ஒரு கிளாஸஸ் கூட சேர்த்து நம்ம எழுதியிருக்கோம். டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம், சரிங்களா? பாருங்கள், தொடர்ந்து பயன்படுத்தினால் இந்த சோஃபா தேய்ந்து விடும். இந்த சோஃபா தேஞ்சிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை எழுதிடலாம். தேய்ந்து விடும் அப்போ ஃப்யூச்சரில். ஓகே, திஸ் சோஃபா வில் பி worn out. எப்போ? தொடர்ந்து பயன்படுத்தினால். யார் தொடர்ந்து பயன்படுத்தினால்? அங்கே சப்ஜெக்ட் இல்லையே, அதனால் நம்மளே ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். நாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நான் போடுறேன். பயன்படுத்தினால், பயன்படுத்தினால், செய்தால், போனால், வந்தால் இப்படிங்கிற டோன் வந்துட்டாலே நமக்கு தெரியும். இஃப். ஓகே, இஃப் வி கீப் யூஸிங் இட். வீக் அடுத்து கீப்ங்கிற வார்த்தை, கீப்புக்கு அடுத்து ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செயலை நம்ம தொடர்ந்து செய்கிறோன்னு அர்த்தம். ஓகே, கீப் கோயிங், கீப் மூவிங், கீப் ரீடிங் எல்லாம் சொல்லுவோம்ல, தொடர்ந்து அதை விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த விஷயத்தை உபயோகித்தால், அந்த ஆக்ஷனை பண்ணால் இந்த நிலைமைக்கு வந்துரும்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், திஸ் சோஃபா வில் பி worn out if we keep using it. திஸ் சோஃபா வில் பி worn out. திஸ் சோஃபா வில் பி worn out if we keep using this. if we keep using it. எது சொன்னாலும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், வாங்கும்போதே, நான் வாங்கும்போதே இந்த துணிகளெல்லாம் தேஞ்சு தான் இருந்துச்சு. வாங்கும்போதே டேமேஜுடுங்க, வாங்கும்போதே தேஞ்சு தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? பாருங்கள், வாங்கும்போதே துணிகள் தேய்ந்து இருந்தது. தீஸ் ட்ரெஸ்ஸஸ், ஏன்னா ப்ளூரல் இருக்குது அதனால் அப்படியே போட்டுக்கலாம். தீஸ் ட்ரெஸ்ஸஸ் வேர் worn out. ஓகே, நான் வாங்கும் பொழுது, அப்போது when I bought them. when I bought them. ஓகே, I bought them, நான் அவைகளை வாங்கினேன். when I bought them, நான் அவைகளை வாங்கும்போது these dresses were worn out. இந்த துணிகள் தேய்ந்து தான் இருந்தது. ஓகே, these dresses were worn out when I bought them. these dresses were worn out when I bought them. these dresses were worn out when I bought them. நிறைய டைம் சொல்லி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். அதிக வேலை பழுவினால் நான் களைப்பாகி இருக்கிறேன். இதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலை எனக்கு அதிகமாக கொடுத்து என்னை போட்டு யூஸ் பண்ணி தேஞ்சு போயிட்டேன், எக்ஸாஸ்டட் ஆகிட்டேன், ரொம்ப நானே தேஞ்சு போயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மீனிங் நம்ம சொல்கிறோம். தேஞ்சு போயிட்டேன்னு என்ன அர்த்தம்? நம்மளே ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப சோர்வாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துலையும் நாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், நான் களைப்பாகி இருக்கிறேன், நான் தேஞ்சு போய் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம் நம்மளோட ப்ரெசண்ட்டில். ஓகேங்களா? I am worn out. I am completely worn out. ஐயோ, நான் சுத்தமாக முழுசாகவே முடிஞ்சு போயிட்டேன்டா அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம். I am worn out. அதிக வேலை போடுங்களா?
டியூ டு ஓவர், இல்லாட்டி ஓவர்ங்கிறத விட ஹெவின்னு போடலாம். சரிங்களா? டியூ டு ஹெவி ஒர்க் லோடு. இது இன்னும் கரெக்டாக இருக்கும். பாருங்க, I am worn out due to heavy workload. I am worn out due to heavy workload. Because of heavy workload. I am worn out. I am completely worn out. I am completely worn out due to heavy workload. Okay? Right. கடைசியா இறுதியில் இந்த பேட்டரியும் தேஞ்சு போயிடும். கடைசியில் நிறைய பேட்டரி வாங்கிட்டு வந்திருக்க, கடைசியில் இந்த பேட்டரி தேஞ்சிரும்டா அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்கிறத சொல்கிறோம். பாருங்கள், திஸ் பேட்டரி, இந்த பேட்டரியும் அப்படின்னா ஆல்சோ நீங்கள் வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, திஸ் பேட்டரி ஆல்சோ வில் பி worn out. இறுதியாகன்னு சொல்கிறோம், கடைசியாக அப்படின்னா ஈவென்ச்சுவலி அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஈவென்ச்சுவலி அப்படியே படிப்படியாக என்ன ஆயிடுவாம்மா, இது ஆயிரும், கடைசியில் இறுதியில் இந்த நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் பேட்டரி ஆல்சோ வில் பி worn out eventually. This battery also will be worn out eventually. This battery will be worn out eventually. This battery also will be worn out. This battery also will be worn out eventually. இந்த பேட்டரியும் கூட சீக்கிரம் என்ன ஆயிரும், கடைசியில் தேஞ்சு போயிடும். கூடங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா even this battery will be worn out eventually. ஓகே, இந்த பேட்டரியும் அப்படின்னா ஆல்சோ, இந்த பேட்டரியும் கூட அப்படின்னு அந்த கூடங்கிற வார்த்தையை சேர்த்தா இங்கே ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். அது நமக்கு தெரிந்ததே, கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து, நீ எனக்கு கொடுத்த புத்தகம் தேய்ந்து போய் இருக்கிறது. அடே, நீ கொடுத்த புக்கு டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்ப தேஞ்சு போயிருக்கு, லெட்டர்ஸ் ஒன்றுமே தெரியல, நான் எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்படி எழுதலாம். நல்லா கவனிக்கணுங்க. நீ எனக்கு கொடுத்த புத்தகம், புத்தகம் மட்டும் இருந்துச்சுன்னா சிம்பிளாக எழுதிடலாம். சரி, அதை ஃபஸ்ட் எழுதுவோம். புத்தகம் தேய்ந்து போய் இருக்கிறது. பாருங்க, the book is worn out. புத்தகம் தேய்ந்து போய் இருக்கிறது. the book is worn out சிம்பிளாக சொல்லியாச்சு. the book is worn out. இப்போ புத்தகம் யாரு கொடுத்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீ எனக்கு கொடுத்த புத்தகம். அப்போ புத்தகம் நீங்கிறது இவ்வளோ பெரிய சப்ஜெக்டாக இருக்கு. நீ எனக்கு கொடுத்த புக், நீ எனக்கு கொடுத்த புக், வெறும் புக் இல்லை, நீ எனக்கு கொடுத்த புக்கு தேஞ்சு போயிருக்கிறது அப்படின்னா இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனுங்க. புரியுதுங்களா? சரி, ரொம்ப சிம்பிள். இந்த புக்கை தானே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் இருக்கிறத டச் பண்ணல, புக்கை தானே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ புக்கோட ஒரு கோடு, மீதி இருக்கிறத தொடக்கூடாது, அப்படியே இருக்கணும் அது. சரிங்களா? பாருங்கள், த புக்கு அப்படியே எழுதுங்க. இந்த புக்கு போட்டுக்கலாம். தட் அப்படிங்கிற வார்த்தை போட்டோம்னா கொஞ்சம் முக்கியமான விஷயம், இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸை சொல்ல போகிறோன்னு அர்த்தம். ஓகே, த புக் தட் நீ எனக்கு கொடுத்த புத்தகம். நீ எனக்கு கொடுத்தன்னு இருக்குங்களா, அது என்ன பண்ணுறீங்கன்னா நீ எனக்கு கொடுத்தாய்ன்னு மாற்றிடுங்க. நீ எனக்கு கொடுத்தாய், நீ எனக்கு கொடுத்தாய் ஒரு புத்தகத்தை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாற்றிக்கிறோம். ஏன்னா புக்கு முன்னாடி வந்துருச்சு. த புக் தட்டு இல்லாட்டி விச்சும் போட்டுக்கலாம், ரெண்டுமே வரும். த புக் தட் நீ எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு சொல்லணுமா, யூ கேவ் மீ, அவ்வளோதான். த புக் தட் யூ கேவ் மீ பின்னாடி இருக்கு பாருங்கள். இப்போ புக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. த புக் தட் யூ கேவ் மீ, இந்த புக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்குது. நீ எனக்கு கொடுத்த புத்தகம், மீதி இருக்கிறத நான் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, அப்படியே தூக்கி இங்கே போடுங்க. இஸ் worn out, அவ்வளோதான். த புக் இஸ் worn out, த புக் இஸ் worn out, த புக் தட் யூ கேவ் மீ இஸ் worn out. புத்தகம் தேஞ்சு போயிருக்கு, நீ எனக்கு கொடுத்த புத்தகம் தேஞ்சு போயிருக்கு. த புக் இஸ் worn out, த புக் தட் யூ கேவ் மீ இஸ் worn out. த புக் தட் யூ கேவ் மீ இஸ் worn out. அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அது ரொம்ப ஈஸி தாங்க நண்பர்களே, ஒரு கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ரைட், ஈஸியாக இருக்கா? எல்லா சென்டென்ஸும் என்ன பண்ணணும், நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தூள் கலப்பணுங்க நண்பர்களே. நீங்கள் நல்லா பேசணுங்க. புரியுதுங்களா? ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா நண்பர்களே? அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த தேஞ்சு போன டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.
நன்றி.